like, subscribe, and hit that bell icon to get all the latest updates. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஸ்னோபால் புக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, இப்போ பஃபட் மேலேயும் மங்கர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி மேலே அமெரிக்காவோட செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில் வந்து ஒரு சந்தேகமான பார்வையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் வந்து பஃபட்டுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியான ஒரு பிரச்சனையை வர ஆரம்பிச்சிச்சு. இது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் புக்கில் சாப்டர் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து புரியும். ஏன்னா இடையில பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் புரியாது. ஏன்னா எல்லா சாப்டரும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி கலந்து தான் இருக்குங்க. சரிங்களா? இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபட்டும் நம்மளுடைய வாஷிங்டன் போஸ்டோடைய ஓனர் ஆகிய கேத்ரின் அவரும் பஃபட்டும் வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நண்பர்களாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேத்ரினுக்கு வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பஃபட் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இதன் மூலிமா வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பஃபட்டுக்கு வந்து கடல் அலைன்னா ரொம்பவே பிடிக்காதுங்க. உள்ளே காலே வைக்க மாட்டார். ஏகப்பட்ட தடவை சுசியோட அதாவது பஃபட்டோடைய ஒய்ஃப் சுசி வந்து கடலுக்குள்ளே போக சொல்லி கேட்டுருக்குறாங்க. அப்போல்லாம் மறுத்தவர். கேத்ரினாக்காக வேண்டி அவர் முதல் முறையாக வந்து கடலுக்குள்ளே இறங்குறாரு. நல்லா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிட்டுருக்குதுன்னு வைங்களேன். ஒரு பக்கம் வந்து சூசி வந்து சோசியல் சர்வீஸ் அதில் ஆர்வம் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பஃபட் விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருக்காங்க. கேத்ரினாவும் பஃபட்டும் வந்து இப்போ கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கும் தெரியுது. நான் அதை தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சாப்டர் முடியலை. நிறைய படித்தா தான் உண்மையாலுமே நம்ம நினைக்கிறது நடக்குதா அப்படிங்கிறது அடுத்து மேற்கொண்டு நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படியெல்லாம் பக்கம் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கவுன்சிலுக்கு வந்து நம்ம பஃபட்டும் சார்லி மங்கரும் வந்து ஏதோ தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு படுது. பர்க்ஷே ஹாத்வேயோடைய சிஇஓ இல்லைன்னா ப்ளூ சிப் கார்பரேஷனுடைய ஸ்டாம்புடைய சிஇஓக்கு அதாவது மேனேஜருக்கு வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி விசாரிக்கிறாங்க. பர்க்ஷே ஹாத்வேலாம் என்ன எப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பர்க்ஷே ஹாத்வேல ப்ளூ சிப் கம்பெனியும் இருக்குது, டைவர்சிஃபைடு கம்பெனியும் இருக்குது, பர்க்ஷே ஹாத்வேயும் தனியாக கம்பெனி இருக்குது. ஆனால் இந்த 3 கம்பெனிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்லியும் பஃபட்டுங்க ஈக்குவல் ஓனர்ஷிப் வச்சுருப்பாங்க. இது எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டுக்கு வந்து வருது. இது வந்து பஃபட் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கிறாரு. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேட்டார். ஏன் அவர் சீரியஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்னா, என்றைக்குமே பஃபட்டுக்கு வந்து தன்னுடைய நற்பெயர் வந்து எங்கேயுமே களங்கம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் தெளிவாக இருப்பார். ஏன்னா ஏற்கனவே முதல் ஒரு சாப்டரில் ஒரு நிறுவனத்தை வந்து கையகப்படுத்தி அதன் மூலிமா வந்து மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததுலேருந்து அன்னைக்கு முடிவு எடுத்தவர் தான் நம்ம மக்களுக்கு நம்ம பக்கம் இருந்து என்றைக்குமே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வரக்கூடாதுன்னு அப்போ முடிவு எடுத்தது. இன்னி வரைக்கும் அதை கடைபிடிச்சிருக்காரு. அதனால் இது சீரியஸாகவும் எடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் போஸ்டோடைய கம்பெனியில் முக்கியமான போர்டில் ஒரு மெம்பராகவும் இருக்கார். முக்கியமாக வந்து இன்னும் பத்திரிகையெல்லாம் வந்து அதிகமாக பஃபட்டை பற்றி இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எல்லாம் மீடியாக்குள்ளேயே வரமாட்டார். இப்போல்லாம் மீடியா பற்றி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதை நம்ம வந்து நற்பெயரை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. சரி, இதுக்கெல்லாம் யார் மூல காரணமாக இருந்திருப்பாங்கன்னு பஃபட் யோசிச்சு பார்த்தா இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸ்பாண்டா பர்பரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வெஸ்கோ கம்பெனியும் 2மே பேங்க்கு 2மே மெர்ஜ் ஆக வேண்டியதை நம்ம பஃபட் வந்து மங்கரும் உள்ளே வந்து அதையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து நம்மளுடைய அந்த ஸ்பாண்டா பர்பரா பேங்க்குக்கு வந்து மிகப்பெரிய பஃபட் மேலே கோபம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்பாண்டா பர்பரா அப்படிங்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு இதுக்கு முந்தின பதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ முந்தின போஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் என்ன பண்ணி எப்படி அந்த கழிச்சாங்க, அந்த ஆட்டத்தை கழிச்சு எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அந்த டாப்பிக்கில் பேசியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. இவங்க வந்து ஷேர்ஸை வந்து வேணும்னே உள்ளே வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கி திருப்பி மார்க்கெட்டை கிராஷ் ஆக விட்டு கம்மியான விலையில் அதிகமான ஷேர்ஸை ஓப்பன் டெண்டர் மூலிமா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சந்தேகம் வருது. இதையெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வாரன் பஃபட்டுக்கும் சார்லிக்கும் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் வந்து நியூயார்க்கு போயிட்டு இதுக்குண்டான பதில்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. இதை வந்து அடுத்த சாப்டரில் வரப்போகுதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.